உங்கள் லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லை ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, லிப்ஸ்டிக் போடாமலே உங்கள் உதடு பிங்க்காக இல்லைனா பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் தேடிட்டு இருந்தால் அந்த மேஜிக்காக கூட இருக்கலாம். அது என்ன யாருக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக நம்ம முகம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறது இல்லைனா சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் உதட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம உதடு வந்து ஏன் பிளாக் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து ட்ரைனஸ்னால, இன்னொன்று வந்து அதிக வெயில் சன்டேனால் கூட நமக்கு பிளாக் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு லிப் பாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்மள பல பேர் வந்து லிப்ஸ்டிக் போடுவோம், ஆனால் லிப் பாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லிப் பாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து SPF50 PA3+ இருக்கிறனால நீங்கள் அதிகமாக வெயிலில் போகிறீங்க அப்படின்னா லிப் வந்து டார்க் ஆகாமல் பார்த்துக்கோ. அண்ட் லிப் பாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தனியாக நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வெரி ரெட் கலரில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். 3-in-1 ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, Dermdoc 1% Hyaluronic Acid Ceramide லிப் டிஃபென்ஸ் Tinted லிப் பாம் SPF50 இருக்க இந்த லிப் பாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து Hyaluronic Acid. இது வந்து நம்ம உதட்டை வந்து மாய்ஸ்சரைஸாக, அதாவது எப்போவுமே ஈரப்பதத்தோட சாஃப்ட்டாக வச்சுக்கும். அடுத்தது Ceramides. இது வந்து உதட்டில் இருக்க லேயரை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SPF50 PA3+. இதுதான் இதோட மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். வெயிலேருந்து உங்கள் உதட்டை வந்து டார்க் ஆகாமல் பார்த்துக்கிறது இதோட வேலை. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து மெயினாக அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லிப் பாம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் அதிகமாக வந்து வெயிலில் போகிறீங்களோ, யாருக்கெல்லாம் உதடு அடிக்கடி ட்ரை ஆகுது, டார்க் லிப்ஸ் ஆகுது, இந்த மாதிரி இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். வெளியில் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கோட் போட்டாலே போதும். இது ஒரு டிண்டல் லிப் பாம் அப்படின்னா லேசாக ஒரு பிங்க் கலர் மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக லிப்ஸ்டிக் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, இது இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கிறதே இல்லை, இந்த லிப் பாம் மட்டும் போட்டாலே போதும். இப்போ இந்த லிப் பாமோட டெக்ஸ்சர் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்டிக்கினஸ் அந்த மாதிரி இருக்காது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. முக்கியமாக இது ஒரு டிண்டல் லிப் பாம். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் போட பிடிக்காதவங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு அழகான நேச்சுரல் பிங்க் லுக் மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான, எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை லிப்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அதாவது பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் 2 பேருமே இது யூஸ் பண்ணலாம். இது எப்போ போடணும் அப்படின்னா, இது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் டைமில் இல்லைனா அதிகமாக வெயிலில் போகிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லிப் மாஸ்க் மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா லிப் பாம் அப்படின்னாலே நம்ம நார்மலாக வந்து மாய்ஸ்சரைசிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த லிப் பாமில் பார்த்திங்கன்னா கொக்கோ பட்டர் இருக்குது, கோகோனட் ஆயில், ஷியா பட்டர், ஆல்மண்ட் ஆயில், நியாசினமைட், ஹைலரானிக் ஆசிட், செரமைட்ஸ், விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் இதில் SPF இருக்கனால நீங்கள் அதிகமாக வெயிலில் போகிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகாமல் கருப்பாகாமல் பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு டார்க்னஸ் இல்லாமல் வேணும், லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது, ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. அமேசானில் 270 வரும். அண்ட் பர்பிள் வெப்சைட்டில் 220 இந்த மாதிரி வருது. ஆன்லைனில் எல்லா வெப்சைட்லேயுமே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டேக் பண்ணியிருக்கேன், வேணும் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் பார்க்கும்போது காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒயிட் கலர் நியாசினமைட் இருக்க Dermdoc லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லைட்டாக வந்து பிங்க் கலர் டிண்ட் கொடுக்கும். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து இந்த லிப் பாம் ஓகே தான். பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து பிங்க் கலர் டிண்ட் கொடுக்கும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். அதனால Dermdocலேயே நியாசினமைட் இருக்க அந்த லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் அண்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவான லிப் பாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த Dermdoc லிப் பாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.